ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி, அதுவும் வைகாசையில் வர சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்க போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கடஹர சதுர்த்தினாலே நம்மளுடைய சங்கடங்களை போக்குற, துன்பங்களை போக்குற இதுதான் சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாளில் நம்ம விநாயகரை வழிபடும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வேண்டின வரங்கள் எல்லாம் அள்ளி தருவார் நம்ம விநாயக பெருமான். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அப்புறம் வர சதுர்த்தி திதியை தான் சங்கடஹர சதுர்த்தியாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சிறப்பு வாய்ந்த நாள் ஒவ்வொரு மாதமும் வர சங்கடஹர சதுர்த்திக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் வர சங்கடஹர சதுர்த்தியோட சிறப்பு என்னென்னா, இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து விநாயகரை வழிபடும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க இந்த நாளைக்கு தான் நமக்கு அந்த நாள் வருது. வைகாசி மாதம் வர சங்கடஹர சதுர்த்தி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம விநாயக பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்பிக்கையோடு எல்லாரும் வழிபடுங்க. எல்லா விரதம் இருக்கிற மாதிரி தான். காலையிலே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஒரு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிள்ளையார் படம் இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சளில் ஒரு விநாயகர் பிடிச்சி நம்ம வேண்டுதலை வச்சுட்டு அந்த நாள் முழுக்க விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க. இல்லைன்னா முடியாதவங்க ஒரு நேரம் சாப்பிட்டு அப்படி கூட விரதம் இருக்கலாம். இருந்து நம்ம அந்த நாளில் வழிபடும் போது அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த நாளில் நார்மலாக விரதம் இல்லாமல் சாமி கும்பிட்றவங்களும் சாயந்தரம் நேரத்தில் ஒரு நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு விநாயகர்னாலே அவருக்கு எருக்கம்பூ தான் ரொம்ப சிறப்பு. வெள்ளெருக்கோ இல்லை எருக்கம்பூ, ஏதோ ஒரு எருக்கம்பூவால் அவருக்கு மாலை போடுங்க முடிஞ்சால். இல்லைன்னா அருகம்புல்லாது 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. பிரசாதமாக அவளும் வெல்லமும் வச்சு வழிபடுங்க. அது ரொம்பவே சிறப்பு. இந்த வழிபாடை நீங்கள் பண்ணும்போது உங்களோட வேண்டுதல் எல்லாமே நடக்கும். ரொம்ப எளிமையான தெய்வம் தான் விநாயகர். அதே மாதிரி நம்மளோட வேண்டுதலுக்கு உடனே பலன் அளிப்பார். இந்த நாளில் விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக முடிஞ்சவங்க அதையும் படிங்க. முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சாயந்தரம் நல்ல பூஜைகள்லாம் நடைபெறும். அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுங்க. நாளை இந்த சிறப்பான நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.